வசனம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அது ஒருபோதும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், எவ்வளவு ஒரு அற்புதமாக அந்த கூடவே சேர்த்து பார்க்கணும். நம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானதுன்னு பார்க்க காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? எவ்வளவு இன்பமானது. புரியுதுங்களா? எவ்வளவு இன்பமானது அப்படின்றார். அது மாதிரி நம்ம வார்த்தைகளை கவனிக்கும்போது ஆத்தும மீட்பு அருமையான அப்படின்றத விட அவங்க அதை சொல்கிற விதம் பாருங்கள். அது பைபிள் அப்படி தான், கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு காரியங்களே சொல்லும். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அல்ல ரொம்ப நல்லா இருக்கியான்னு சொல்கிறதுக்கும் நல்லா இருந்ததுயா அப்படின்றதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருந்தது, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களே எப்படி இருந்தது? அங்கே ஒரு பக்கம் போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்தது? ட்ரெஸ் எடுத்த எப்படி இருந்தது? கேட்குறோம்ல, புரியுதா உங்களுக்கு? அப்போ சில காரியங்களை நம்ம சொல்லும்போது பரவாயில்ல நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் அருமையாக இருந்ததுப்பா, சூப்பர், என்ன சொல்லுவோம்? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு அதிகமாக ஒரு விஷயத்தை என்ன செய்வோம்? நல்லா இருக்கிற விஷயங்கள் அதிகமாக திரும்ப திரும்ப சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த ஆத்தும மீட்பை நம்ம அப்படி நினைக்கணும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆத்தும மீட்பை அப்படி நினைக்கணும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மீட்பு எனக்கு அருமையானதுன்னு நம்ம நினைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆத்தும ரட்சிப்பு ஏதோ கிறிஸ்தவன் சபைக்கு வரேன், ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் இதெல்லாத்தை விட அந்த நோக்கம் அப்படின்றது முக்கியம். என் இயேசு என் ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்க வந்தார். நம்ம ஆத்துமா தான் எல்லாத்துலேயும் அந்த நோக்கமே நமக்கு என்ன இருக்கணும். ஏன்னா இயேசு கேட்குறாருல, ஆஸ்தியெல்லாம் சேர்த்து வச்சேன், பொருளெல்லாம் சேர்த்து வச்சேன்றான் ஒருத்தன். ஆத்துமாவே நீ புசித்து குடித்து திருப்தியாரு. அப்போ ஆண்டவர் இந்த ஆத்துமா இன்று இரவு எடுத்துக்கொண்டால் நாளைக்கு நீ எங்கே போவ? இந்த செல்வம் யாருடையதாகும்? அதுதான் இந்த பைபிள் சொல்லும். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கேட்ட அதே வார்த்தை தான் இந்த பைபிளில் இந்த 49ஆம் சங்கீதம் சொல்லுது. விளங்குதா உங்களுக்கு? அந்த காரியம் அவர்கள் அந்த ஒருத்தன் ஆத்துமா பொருளெல்லாம் சேகரித்து தன் ஆஸ்தியை நம்பி, தன் ஐஸ்வர்யத்தை நம்பி, தன் பணத்தை நம்பி, இன்னொருத்தனை சொல்கிறார்ல, தன் ஐஸ்வர்யத்தை நம்பி அவன் ஆண்டவர் சொல்கிறத கேட்டு பின்பற்றி வராமல் அவன் போனதுனால ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் வருவது எவ்வளவு கடினம் அப்படின்றார். அப்போது உலகத்தில் இருக்கிற செல்வத்தை காட்டிடும் அப்படி நம்ம உண்மையாக நினைக்க வேண்டும். உலகம் அதை நினைக்க தான் செய்யும். உலகம் செல்வம் இருந்தால் தான் மதிக்கும். பரலோகம் இயேசு இருந்தால் தான் மதிக்கும். பிசாசு அப்படி உலகத்தை உண்டாக்கி வச்சிட்டான். செல்வம் தான் உலகத்தில் பெருசுன்னு உருவாக்கிட்டான், இல்லைங்களா? அது இல்லாமல் வாழப்படி வேதம் சொல்லுது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது தேவைதான், அது இல்லைன்னு நமக்கு வேதம் சொல்லலை. அது தேவையில்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்துருக்கலாமே, பின்னாடி வரவங்க உட்காருவாங்க. ஒரு நடுவில் ஒரு கேப் மட்டும் விட்டுருங்க. யாராவது வரவங்களும் உள்ளே உட்கார சொல்லுங்கள். உள்ளே வாங்க, சாந்தி சிஸ்டர் உள்ளே வந்துடுங்க. அப்படி வர உள்ளே வாங்க. லட்சுமி சார் வாங்க, நீங்கள் தான் அப்படி இருந்தது, நீங்களாம் அப்படியே இருந்துருங்க. நடுவில் ஒரு ஆள் உட்கார வச்சு உள்ளே வாங்க. சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் உள்ளே வாங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக திருப்பிக்கணும். உடனே நம்ம மனதை, நம்ம எண்ணத்தை உடனே ஸ்டெடி பண்ணிக்கணும். உலக செல்வம் தான் அப்படி இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்தும மீட்பு எனக்கு ஒரு பெரிய செல்வம். இயேசு எனக்கு ஒரு பெரிய செல்வம். உனக்கு வேண்டிய அந்த எண்ணம் நமக்குள்ள அதிகமாக இருந்தால் இந்த பூமியில் நமக்கு வேண்டிய செல்வத்தை அவர் தானாக தருவார். புரியுதுங்களா? இந்த அறிவை அடையிறது தான் இதை புரிந்து கொள்வது தான் ரொம்ப கஷ்டம். மாம்சீகம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணத்துக்கு போகிறதுக்கு உங்களை எதுவுமே விடாது. பரலோகத்துக்குரிய காரியங்களுக்கு எதுக்குமே உங்களை போகிறதுக்கு இந்த மாம்சீகம் உங்களை விடாது. சுயம் உங்களை விடாது. இந்த உலகம் உங்களை அங்கே கிட்ட நெருங்க விடாது. அதான் இடுக்கமான வாசல் வெளின்னு சொல்லப்படும். இதெல்லாம் போராடி தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? பிசாசோட, மனுஷனோட, உலகத்தோட, மாம்சத்தோட, சுயத்தோட ஒரு போராட்டம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த போராடி தான் நம்ம என்ன செய்கிறவங்களா இருக்கணும்? உலகம் அப்படின்னா மனிதர்கள் சுற்றி இருக்கிறவங்க, என்ன இப்படி இருந்தால் எப்படி, பணம் தான் நமக்கு, காசு இருந்தால் தான் முடியும் அப்படிம்பாங்க.
புரியுதா உங்களுக்கு? பணம் தான் ரைட்டு தான், அது உதவும். என் தேவன் எனக்கு அதை வேண்டியதை தர, அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அது ரெண்டுலேயும் ஒன்றா வந்து நான் இப்படி தான் போவேன், இது எதுவுமே வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. கவனம், அதில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்காக இதே நாடி போகிற, அதுக்காக நம்ம புரியாமல் இப்படி போகிறதான்னு தெரில, அப்படி போகிறதான்னு தெரிலன்றிருப்பான். உலக பிரகாரமான காரியங்கள் அத்தனைக்கும் வேண்டியதை என் தேவன் தருவார். அப்போ நோக்கம் முக்கியம் அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்ம முதன்மையாக நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவமாக வைத்துக்கொள்வது எதுனா ஆத்தும மீட்பை. நம்முடைய இதை காத்துக்கொள்ளணும். நமக்கு கிடைக்க பெற்ற இந்த ஆத்தும ரட்சிப்பை, இந்த மீட்பை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல வகைகள் சொல்லப்படுகிறது போல செல்வம், பணம், புகழ்ச்சி, இதிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பல காரியங்கள் உண்டு. ஆத்துமாவை காத்துக்கொள்வதற்கு பல விஷயங்கள் உலகம் இழுக்குது, பல காரியங்கள் இழுக்குது. ஒன்று மிக முக்கியமாக பணம். புரியுதா உங்களுக்கு? அது லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ 1000 உடையவனோ 1,00,000 உடையவனோ கோடி உடையவனோ எதுவானாலும் சரி, நம்ம கவனம் தேவைன்னு சொல்லப்படுது. பண விஷயத்தில் என்ன வேணும்? கவனம் நமக்கு தேவை. அது மேலே ஒரு மோகம், அது மேலே ஒரு ஆசை நமக்கு என்ன வந்துடக்கூடாது. அதை கையாளுறதோ, அதுக்கு வேண்டிய ஞானத்தையோ கிருபையோ ஆண்டவரை தேட தேட ஆண்டவரே உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாரு. நோக்கத்தை விட்டுறாதீங்கன்னு. நம்ம இது வந்து முக்கியம், ஆத்தும மீட்பு. எனக்கு இதில் ரொம்ப கவனத்தை நம்ம அதிகமாக செலுத்தணும், ஆத்தும மீட்பை. அதுக்கு தான் நீங்கள் முதல் வசனத்தில் சொல்லும்போது, ஜனங்களே நீங்கள் எல்லோரும் இதை கேளுங்கள், பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லோரும் ஏகமாய் செவி கொடுங்க. எல்லாருமே எனக்கு வந்து செவி கொடுங்க அப்படின்றார். புரியுதா உங்களுக்கு? இந்த சங்கீதத்தில் சொல்லும் போதே, ஜனங்களே, பூமியின் குடிகளே, பூமியின் குடியில் இருக்கிற சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்களே, எல்லாரும் எளியவர்களே, அவங்களே சேர்ந்து அழைக்கிறார். புரியுதுங்களா? பூமியில சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யம் எல்லாரும் வாங்க என்கிட்ட, எல்லாரும் வந்து எனக்கு செவி கொடுங்க அப்படின்றார். எளியவர்களும் வாங்க அப்படின்றார். எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நீங்க 6லேருந்து பாருங்க. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. புரியுதா உங்களுக்கு? தன் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தில் பெருமை பாராட்டுகிற, பணத்தையும் பொருளையும் வச்சுட்டு பெருமை பாராட்டுகிறவனுக்கு பைபிள் சொல்லுது, நீ கொஞ்சம் கவனி, அவன்கிட்ட போய் கேளு, அல்லது அவன் அப்படி செய்கிறானான்னு பாரு அப்படிங்குது. செல்வத்தையும் பணத்தையும் நம்பி ஒருத்தன் வாழ்கிறான்ல, அவன் வந்து ஒரு ஆத்துமாவுடைய மீட்பு, அதாவது பாருங்க, ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும், ஒருத்தன் என்றென்றைக்கும் இந்த பணத்தை வச்சு, இந்த ஐஸ்வர்யத்தை வச்சு, புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? பணத்தையும் பொருளையும் வச்சு இந்த பூமியில என்றென்றைக்கும் வாழும்படியாக ஒருத்தனால செய்ய முடியுமா? தேவனுக்கு கொடுத்து அதை மீட்க முடியுமான்னு கேட்கிறான். முடியுமா? சொல்லுங்க, முடியுமான்னு கேட்குறேன். பணத்தை கொடுத்து என்னைக்கு உயிரோடையே இருக்கணும் அப்படின்னு யாராவது பெரிய ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து செய்ய முடியுமா? இல்லை தேவனுக்கு நீ அதை கொடுத்து செய்ய முடியுமா? பணத்தை கொடுத்து ஒருத்தர் என்றென்றைக்கும் பூமியில வாழலாம், என்னைக்கு நீ உயிரோடு இருக்கலான்னு சொல்ல முடியுமா? செய்ய முடியுமான்னு வேத கேள்வி கேட்குது. முடியவே முடியாது. என்ன செய்ய முடியாது? கண்டிப்பா முடியாது. கீழே சொல்றாரு பாருங்க, அடுத்து ஞானிகளும் மரித்து 10லிருந்து ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். நல்லா கவனிங்க. ஞானிகள் அதாவது அறிவாளிகள், புரியுதுங்களா? அஞ்ஞானிகள், நிர்மூடர், எல்லாருமே ஞானமும் சரி மூடனும் சரி என்ன செய்யறான்? ஏகமாய் அழிந்து என்ன செய்யறாங்க? தங்களுடைய ஆஸ்தியை மற்றவர்கள், எல்லாரும் பாருங்க, தங்களுடைய ஆஸ்தி என்ன செய்யறாங்க? மற்றவர்களுக்கு. அப்படின்னா தான் பிள்ளைக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்ததுக்கு அப்படின்னு வச்சுட்டு போறான். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அடுத்தடுத்து என்ன பண்றான்? அவன் தன்னுடைய பணத்தை அடுத்தவர்களுக்கு வச்சுட்டு போறான். அவன்
வச்சுட்டு போறானே, கீழே வாசிங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும், நாம சம்பாதித்த வீடு நித்திய காலமாக, தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது, தங்கள் வாசஸ்தலம் எப்படி இருக்கும்? தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவங்களுடைய உள்ளத்தினுடைய எண்ணம். நான் சம்பாதிச்ச பணம், நான் சேர்த்து வச்ச சொத்து, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? ஹலோ, கவனிக்கிறீங்களாம்மா? இங்க வசனத்துக்கு மேல கவனம் இருக்கா? புரியுதா? இதெல்லாம் என்னைக்குமே என் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும். அவர்களுடைய நினைவு, உள்ளத்தினுடைய நினைவுன்றார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள், ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அழிந்து போகும் மிருகங்களுக்கு அவன் ஒப்பாக இருக்கிறான். புரியுதா? எப்படி போட்டிருக்கு? மிருகம் எப்படி சாகுதோ அது போல மனுஷனும் ஒரு நாளைக்கு சாகுறான் அப்படின்றார். பணத்தை சேர்க்கிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், எல்லாரும் சேர்த்து வச்சு தான் அடுத்த சந்ததி கொடுத்துட்டு போகிறான். சொத்துக்களை, வீடுகளை சேர்த்து, நிலங்களை, அவனுடைய நாமத்தை பேரை வைக்கிறான்ல, தான் வீட்டுக்கு அவன் பேரை தரிக்கிறான், எல்லாம் செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் என்ன செய்கிறாங்க அவங்க? எங்கே தான் அவங்க முடிவு போகுது? கடம் பொருந்தியவனாயிருந்தும் மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் செல்வத்தை என்ன செய்கிறார்கள்? அவர் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆனா சந்ததி என்ன பண்ணுது? அப்பா ஒரு பயங்கர நல்லா வசதி, பணம் சம்பாரிச்சு, வீடு வாசல் சேர்த்து, அந்த மனுஷன் ஆத்தும மீட்பை காத்து கொண்டு தன் செல்வ பெருக்கினாலும் வாழ்ந்திருந்தா ஓகே, தேவன் கொடுத்துருந்து. அவர் முக்கியமாக ஆத்துமா மீட்பை பாதுகாத்து மற்றதுலேயே அவர் கவனமாக இருந்திருந்தார். அப்புறம் ஆத்தும மீட்பு இல்லை, ஆத்தும மீட்பில் அவன் அக்கறையே செலுத்தலை. உலகத்தில் செல்வத்தை சேர்க்கறதுலையும் பணம் சேர்க்கறதுலையும் அவனுடைய முழு கவனம். சில பேர் பாருங்க, அதுலேயே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த மளிகை கடை, அப்புறம் மருந்து கடை, மெக்கானிக் ஷெட்டு, அதனால தான் இவனெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது. இப்போ இங்கே வரலைன்னா பீட்டரில் ஒரு வேலை, சப்போஸ் அந்த தொழில் அந்த இது இருக்குது. இப்போ ராஜேஷ் இருக்கிறான் அப்படி இல்லையா, இருந்தேன் நான் அவங்க ஒர்க்கு கூட எப்படி சிலதெல்லாம் மதியம் வரைக்கும் சில நேரம் வேலை செய்வாங்க. இல்லை சண்டேயில் மதியம் வரைக்கும் வேலை செய்வாங்க. இப்போ ரஞ்சித் விட்டால் என்ன பண்ணுவான்? சண்டேவும் லோடு கிடைக்குமா? ஆயிரத்தன்னு சொல்லு, கிடைக்குமா கிடைக்காதா? சண்டேவும் விட்டா தான் இவனும் பாலாஜி தான் கூப்பிடும், ஏசி மெக்கானிக். நைட்டு தான், சண்டே தான் டைட்டு ஒர்க்கு கூப்பிடுறாங்க. சண்டே லீவுனா தான் வேலைக்கு வருவேன் அப்படின்னு கேட்டு தான் அவன் கொடுத்தா தான் நான் அப்படி வேலைக்கு வருவேன்னு கேட்டு அவன் வாங்கியிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சண்டே பூரா ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்டவரை தேடக்கூடாத அளவுக்கு இன்றைக்கி என்ன இருக்குது? நிறைய பேரை பார்த்துருக்குறாங்க முழு கவனத்தோடு. இதை கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்காகவும் நம்ம கிரயம் செலுத்தின, ஆண்டவரை தேடுறதுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்தினா நிச்சயமாக கர்த்தருடைய காரியங்களில் நம்ம ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்களாகவும் மாறலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த உழைப்பை நம்ம தேவனுக்கு செலுத்தலாம், கர்த்தருடைய பாதத்தில் செலவழிக்கணும். காலையிலேயே போயிடுவாங்க, 6 மணிக்கே அவங்க வேலை மேலே கருத்து செலுத்த ஆரம்பித்தா 11 வரைக்கும் அது மேலே தான் கவனமாக இருப்பாங்க. இந்த வாரம் பூரா அப்படி தான் இருக்குது. எங்கேயும் போக மாட்டாங்க, எந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க, எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டாங்க. சில முக்கியமான நபரெல்லாம் பாருங்கள், ரொம்ப இந்த நேரம் இந்த காரியத்தில் மேலே தான் வேலை 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 வேலை. ரைட்டு, கண்டிப்பாக சம்பாதிக்கணும். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம ஆத்தும மீட்பை இழந்துட்டு ஒரு வகையில் ஓடவே கூடாது. சொல்கிறது விளங்குதாங்க? நம்ம ஏதோ ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடக்கூடாது. இதுலேயும் கவனம் ஜாஸ்தியாக நமக்கு தேவை. தேவனை நாம் தேடும்போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்குறார். சொல்கிறது விளங்குதா? எதுக்காக தேடக்கூடாது ஆண்டவரை? ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடி வரக்கூடாது. நான் சபைக்கு போனாதான், தசம்பாகம் கொடுத்தாதான் காணி இல்லை. நான் சம்பாதித்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, நான் கொடுக்க சொல்லி நான் கொடுக்குறேன். வெளியில் சொல்லுங்கள், 7 நாளில் ஒரு நாளாவது வந்து கர்த்தர் சமூகத்தில் சபையாக கூடி ஆராதிக்க வார்த்தை சொல்லுது, நான் கூடி வந்து ஆராதிக்கிறேன். சபை காரியங்களில் பங்கு பெறும்படி சொல்லுது, நான் பங்கு பெறுகிறேன். சபை ஊழியங்களில் பங்கு பெறும்படி வேதம் அனுமதிச்சிருக்கு. எல்லாரையும் ராஜாக்கள் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். என்னோட ஊழியத்தில் நானும் ஏதாவது ஒரு பங்குதாரராக மாறுறேன். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு முக்கியம் அந்த அறிவு. ஆத்துமா மீட்பை குறித்தான உண்டான அறிவில் நம்ம ஆத்துமா ஈடேற, அது இன்னும் நாளுக்கு நாள் மறுரூபம் அடைந்துட்டே இருக்க. மீட்கப்பட்ட ஆத்துமா மறுரூபம் ஒரே நாள் அடைஞ்சிருச்சா? இல்லை, ஒவ்வொரு நாள் என்ன ஆகிட்டே இருக்கிறோம். நம்ம
மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம்னு சொல்லுது வேதம். ஒரு நாள் ரட்சிப்பு இருக்கிற நிலைக்க தான் ஒரு நாள் நம்ம ஆத்துமா பலனடைஞ்சிட்டே வருது. உள்ளான மனுஷன்லாம் வல்லமையாக பலப்பட்டுக்கிட்டே வரணும். வேறு சிந்தனைகளும் யோசனைகளும் என்ன பண்ணிடும்? உன் ஆத்துமாவை கரப்படுத்திடும், உன் மீட்பை கரப்படுத்தும். அதனால தான் சுத்திகரிப்பு வேணும். ஆத்துமா எங்கெல்லாம் கரப்படுதோ என்ன பண்ணோம்? நம்ம சுத்திகரித்து கொள்ளணும். அப்போ இப்படி ஆனால் மெச்சிக்கொள்கிறான். அவன் உலகம் என்ன செய்யுது? ஐயோ ஒரு பாரு எவ்வளோ பெரிய என்ன அவருக்கு என்ன எதுக்குடா இது அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இவரும் கேட்பார். சாலமோன்னு அதான் சொல்லுவார். சம்பாதிச்ச இவ்வளோ சொத்து சேர்த்த, நீ என்ன பெருசாக அனுபவிச்ச? விட்டுட்டு போயிட்ட, உன் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிற. அவன் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகிறான். ஆனால் பைத்தியக்காரனும் செத்து ஒரே மாதிரி தான் போனான், ஒரு இடத்துக்கு தான் போகிறான். ஞானியும் ஒரே மாதிரி தான் சாகுறான், ஐஸ்வர்யவானும் ஒரே மாதிரி தான் சாகுறான். என்னையா அதில் வித்தியாசத்தை பெருசாக நான் பார்க்க முடியுது? ஐஸ்வர்யவானுக்கு வித்தியாசமாக மரணம் வருதா? இல்லை பைத்தியக்காரனுக்கு ரோட்டில் ஒன்றும் இல்லாத ஏழைக்கு தருத்தரனுக்கு ஒரு வித்தியாசமான மரணம் வருதா? இல்லை, எல்லாத்துக்கும் மரணம் ஒரே மாதிரி சம்பவிக்குது. அங்கே என்ன சங்கீதம் நமக்கு வேதம் என்ன சொல்ல வருதுன்னா, இதையே நம்பி ஓடிட்டியேன்றார். இதையே நம்பி வாழ்ந்து இதையே உலகம் மெச்சி கொண்டு வாழுது. ஆனால் என்ன நடக்குது? முடிவு என்ன? இவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு கீழே சொல்றாரு பாருங்க. மெச்சி கொள்ளுகிறார்கள் ஆட்டு மந்தையை போல, பாதாளத்திலே பாதாளத்திலே ஆட்டு மந்தையை போல கிடக்குறாங்களாம். தங்கள் செல்வத்தை நம்பி வாழ்ந்தவெல்லாம் எங்க போறாங்க சொல்லுங்களேங்க? இந்த பூமியில் செல்வம், பணம், பொருள், வீடு, வாசலை சேர்த்து வச்சுட்டு ஆத்தும மீட்புல அவன் கரிசனை செலுத்தாதனால கூட்டம் கூட்டமாக எங்கே இருக்கிறாங்களாம்? ஐயோ வேதம் சொல்லுதுங்க, ஆட்டு மந்தையை போல. ஆட்டு மந்தைனா கூட்டம் கூட்டமாக மந்தையாக போகுது. பார்த்தீங்களா? சொல்றது கவனிக்கிறீங்களா? எப்படி போகிறாங்க? ஆட்டு மந்தையை போல அவர்கள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். பாதாளம் எல்லாத்தையும் ஒரு நாள் அழிக்கும். ஆனாலும் சொல்றார் பாரு, தேவன் என் ஆனாலும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் அதான் அங்க அவர் சொல்ற காரியம். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் என்னை விளங்குதா? அவர் என்ன செய்வார்? என்ன ஏற்றுக்கொள்ளுவார். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என் ஆத்துமாவை என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க. ஆனாலும் இவர்கள் எல்லாம் மத்தியில் ஆனாலும் என் ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டிருக்கிறார். சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், நிம்மதியாக வாழ்ந்தோம். கர்த்தர் கொடுத்துருந்தாரா சோத்திரம், இல்லையா சோத்திரம். என் ஆத்தும ரட்சகர் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பந்தர் என்னோடு இருக்கிறார். நாளைக்கு நான் ஒரு ஐஸ்வர்ய மகிமையான இடத்துக்கு நான் போக போகிறேன். இந்த நிச்சயம், நம்ம இந்த நிச்சயத்தோடையே தேவனை நோக்கி ஓடணும். பூமியில் உனக்கு வேணும், உனக்கு பெரிய செல்வத்தை கொடுத்து, உனக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து உன்னை இந்த பூமியில் உயர்த்தணும்னு வச்சுருந்தாருன்னா, அவர் நாமத்துக்கு மகிமை ஏதாவது இதெல்லாம் நீ கையாண்டு சரியாக பண்ணுவேன்னு நினச்சாருன்னா உனக்கு கொடுப்பார். இல்லையா நமக்கு வேண்டிய தேவைகளே கொடுப்பார். சௌத்திரம் பண்ணிட்டு கட்சி வரைக்கும் போயிடணும். சத்தமாக சொல்லுங்களேங்க. ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. குறை வைக்க மாட்டார் அவர். உனக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்பப்போ உனக்கு டிஸ்ட்ரிபியூட் பரலோகம் பண்ணும். காகத்தை கொண்டாகிலும் உனக்கு போஷிக்கும். சும்மா கை தட்டக்கூடாது. ஆவியில் நல்லா சத்திய வசனங்கள் ஆவியில் உள்வாங்கி சோத்திரம் அப்படியே இங்கே கேட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு முடிஞ்சோன்னே என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்டால் அப்படி முழிக்கிறாளெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவ்வளவு என்னுடைய ஆத்துமாமே, ஆனாலும் என் தேவன் என் ஆத்துமாவை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கீழே தொடர்ந்து அவர் அடுத்து சொல்லும் போது சொல்றாரு பாருங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அதை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ₹1 கூட இங்கிருந்து அவன் எடுத்துட்டு போக முடியாது. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. இங்க பாராட்டின அவரு ஆச்சா பூச்சா, புரியுதா உங்களுக்கு? இங்க என்னென்ன மரியாதை இருக்கு சொல்றது புரியுதாங்க? கடைசி வரைக்கும் போயிட்டு
இந்த போலீஸுங்க பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லோரும் மறிச்சதுக்கப்புறம் டெய்லியும் போயிட்டு அவன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று சல்யூட்டு போட்டுட்டா இருக்கிறான். சொல்கிறது விளங்குதாங்க? ஒன்றும் கிடையாது. அந்த நாள் வரைக்கும் பாடியை கொண்டு போய் குழியில் தள்ளுற வரைக்கும் தான் எல்லாம். தள்ளி முடிஞ்சோன்னு மறந்துடுவான். அதனால என்ன ஆகும்? அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமையும் பின்பற்றி செல்வதும் அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன். எல்லா கணம் கத்தர் கணத்தோட தான் வச்சிருக்கிறாராம். கணப்படுத்தி தான் மனுஷனை உண்டாக்கினார். ஆனா கணம் பொருந்தியவனாய் இருந்தும் அறிவில்லை. எந்த அறிவில்லை? ஆத்துமா மீட்பை குறித்ததான அறிவு இல்லை. இதை சொன்னா அவனுக்கு அறிவு இல்லை. நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்லுவான். இதெல்லாம் செல்வம் ஐஸ்வர்யத்தை விட ஆத்தும மீட்பு தான். இன்றைக்கி நம்ம ஆளுகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, ஆசீர்வாதம் தான், ஐஸ்வர்யம் தான் பெருசு, பணம் பொருள் தான் பெருசு அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்கல்ல. சொல்கிறது விளங்குதாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். பணமோ பொருளோ நமக்கு சம்பாதிக்கிற காரியங்களோ இதெல்லாம் வயதம் குற்றப்படுத்தவே இல்லை. ஆனால் இதுதான் உலகம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு எதுதான் வாழ்வுன்னு நினைக்கணும்? எனக்கு கிடைக்கப்பட்ட ஆத்தும மீட்பு. என் ஆத்தும மீட்பு அருமையானது. என் ஆத்தும மீட்பு மிகவும் மிகவும் அருமையானது. ஒரு நாள் இந்த ஆத்துமாவை மீட்டவரை, ரட்சித்தவரை நாம் புகழுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி சொல்றார்? ஆனாலும் என் ஆத்துமாவை என்ன செய்வார்? பாதாளத்திலிருந்து அவர் என்ன செய்வார்? வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். கீழே கணம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் அப்படின்னு முடிக்கிறார். அல்லேலூயா. ரெண்டே வார்த்தை தான் அழகா சொல்ற. ஆத்தும மீட்பு மிகவும் அருமை. அதை என் தேவன் எனக்கு தப்புவிப்பார். எங்க தப்புவிப்பார்? எங்க தப்புவிப்பாருங்க? இதுதான் ஜஸ்ட் ஒண்ணுமே. நம்ம ஆத்தும மீட்பை குறித்து அக்கறையற்று வாழ்ந்தா ஸ்ட்ரைட்டா ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடும். எங்க போயிடும்? அவ்வளோதான். அது அங்கே சைட்டாக போகும். ஆனால் அந்த ஆத்தும மீட்பின் மேலே, ஆத்துமாவுடைய ரட்சிப்பு மீட்பு அருமையானதாக நினச்சி இயேசுவை மகிமைப்படுத்தி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக காரியங்களுக்கல்ல, ஆத்தும மீட்புக்கு வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் முதன்மையான இடத்தை கொடுத்து நீங்கள் வாழ, இயேசுவை தேடி வாழ. அப்போது ஆத்தும மீட்பு இது தொடர்ந்து காக்கப்படணும்னா இயேசு அதுதான் மீட்பர். அவர் தான் ஆத்தும மீட்பர். அப்போ அவரோட லிங்க் இருந்தால் தான் இது என்ன பண்ணும்? கரெக்டாக வண்டி சத்தமாக சொல்லுங்க, இது கரெக்டாக போகும். அவர் சொல்கிறத கேட்டு அவர் வழியில் நடந்து அவரை பின்பற்ற தான் இது கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்களேங்க. அப்போ இந்த நாம் கரெக்டாக பின்பற்றுனா நம்ம வாழ்க்கையில் என்ன எங்கே போயிடுவோம்? ஸ்ட்ரைட்டாக பாதாளத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம ஆத்துமா இதை கரெக்டாக பூமியில் காத்துட்டு கண்ணை மூடணும். நம்ம எங்கே போகாது? ஆத்துமா பாதாளத்தை நோக்கி இல்லை, பரலோகத்தை நோக்கி தானா தேவ தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போய் இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் விட்டுட்டு வருவாங்க. ஆபிரகாமின் மடியில் விட்டுட்டு வருவாங்க. தேவ தூதர்கள் வருவாங்க நமக்கு. அல்லேலூயா. வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம ஆத்துமாவை இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு நித்தியமாய் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த மகிமையான தேவனோடு கூட வாழ. இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னு ஆண்டவர் வச்சுட்டார், முத்தரிச்சிட்டார். ஜென்ம வாழ்க்கையும் மறு உலகத்தையும் வேறொரு உலகத்தையும் நமக்கு உண்டாக்க போகிறார். அதை நோக்கி நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் இப்போ ஊழியத்துக்கும் போயிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஜனங்களும் இந்த மீட்பை அடையணுமே, இந்த வழி நம்ம இதை அறிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு போய் சொல்லும்போது, சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லும்போது வேலை செய்யும். இந்த ஆத்தும மீட்பை குறித்து அதிகமாக சுவிசேஷத்தில் சொல்லுங்கள். ஆத்தும ரட்சிப்பை பற்றி அதிகமாக சுவிசேஷத்தில் சொல்லுங்கள். காசு, சுகம், விடுதலை, நன்மைன்ற விட உங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை மீட்க இயேசு வந்தார். இன்றைக்கி அறிவே இல்லை. இன்னும் ஏதாவது பைத்தியம் மாதிரி எங்காவது சிக்கிட்டு நம்ம ஆளுகளே இன்னும் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த ஆத்தும மீட்பை பிசாசுக்கிட்ட பறி கொடுத்துக்கிட்டு அப்படியே செத்த போனமாக தான் சுற்றிக்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுலேருந்து விடுதலை ஆகணும். இதுலேருந்து எல்லா காரியங்களில் என்ன தவறு இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கைக்கிட்டு, எதில் போய் நம்ம சிக்கியிருந்தாலும் ஆண்டவர்கிட்ட அறிக்கைக்கிட்டு விடுதலை ஆகணும். நம்ம விடுதலையாக ஆத்தும மீட்பை காத்து கொண்டு ஜீவன் உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த வெளிச்சத்தோடு கூட நீங்களும் நானும் நடக்கிறவர்களாக காணப்படணும். சொல்றது விளங்குதாங்க? கட்டப்பட்ட மாதிரி அலையக்கூடாதுங்க.
எப்போ பார்த்தாலும் அப்படி சூனியம் வச்ச மாதிரி அலையக்கூடாது. எல்லாத்துலேயும் இந்த ஆண்டவர் விடுதலை ஆக்கி, இந்த வெளிச்சம் தான், அந்த இருதயத்தில் இந்த எண்ணங்கள் தான் உனக்கு. அந்த நேரம் வசனம் கேட்கும்போது தான் அப்புறம் அப்படியே போய் அவங்ககிட்டயே மாட்டிக்கிறது. போராடணும். நீங்கள் போராடி தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, போராடி 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 தான் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வரணும். போராடாமல் வெளிவர முடியாது. யுத்தம் பண்ணாமல் ஜெயிக்க முடியாது. யுத்தம் பண்ணணும். நீங்கள் ஜெபத்தில் சும்மா எல்லாம் ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். ஜெயம் நீ ஆயத்தமாகணும். ஜெபத்துக்கு, தேவனை தேடுறதுக்கு, எழும்புவதற்கு, பிரகாசிப்பதற்கு, பரலோகத்தை நோக்கி முன்னேறுவதற்கு, தேவனை நோக்கி முன்னேறுவதற்கு, தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுகந்தரிப்பதற்கு, இப்படி எல்லாவற்றுக்கும் நீ தெளிவாக எழும்பணும். ஜெயத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சொல்றது விளங்குதா இல்லைங்களா? இப்படி நாம ஆண்டவருக்காக என்ன செய்கிறவர்களா இருக்கணும், எழும்பணும். நம்ம தான் கட்டப்பட்ட நிலையிலேயே மந்தமாக அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்படியே என்னவாச்சு தெரியலையே, ஜெபிக்கணும். போராடிட்டு தான் இருக்கணும். உலகத்தில் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு விரோதமாக வருகிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் போராடி போராடி தான் ஜெபத்தில் வச்சு வச்சு தான் ஜெயம் எடுத்து போக வேண்டும். அப்போ தான் ஜெயம் கடைசி வரைக்கும் உண்டாகும். சும்மா எல்லாம் என்ன வராது, அப்படியே போயிடலாம் நினைக்காதீங்க. ஓட முடியாது. எங்கெங்கெல்லாம் பிரேக் ஆகுது, எங்கெங்கெல்லாம் தடை வருது. நம்ம ஆளுக்கு பாருங்கள், பொருளாதார தடை வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பயமே வரும். அப்போ தான் ஜெபமே வரும். அப்போ தான் தேடுதலே வரும். அது நீங்கள் பாருங்கள், நான் நிறைய பேரை பாட்டாது வந்தோடனே புத்தி மாறும். கொஞ்சம் புத்தி மாறும். உனக்கே தெரியும், நீயே யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் காசு வந்துட்டா போதும், புத்தி தானாக நமக்கு மாறும். பேச்சு கொஞ்சம் தானாக மாறும். நம்ம ஸ்டைல் தானாக ஒரு ஆக்டிவிட்டிஸே தனி. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே சைலண்டாக அடக்கி வாசிப்போம். சொல்லுது அப்படிலாம் இருக்கவே கூடாது. எப்போ ஒரே மாதிரி சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். அதனாலேயே ஆண்டவர் உன் ஆத்தும மேலே அக்கறை கொண்டே சில பேருக்கு இதை லூஸ் கட் பண்ணி வச்சுட்டே இருப்பார். காசை கொடுத்தா கெட்டு போயிடுவானே, நான் நம்பணும் அவர். சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை ₹1 1,00,000 கொடுத்ததுக்கு எப்படியா 1 கோடி உன்னை நம்பி கொடுத்த எண்ணத்துக்காகும். சொல்கிறது பார்த்தி புரியுதாங்களா உங்களுக்கு? 1,00,000 கொடுத்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியல. இப்போ ₹1,00,000 கையில் அப்படி ரொட்டேஷன் பண்ணி பார்த்துட்டானா அப்படியே நம்மால் வாங்கிடுவோம். அல்லேலூயா. அப்படி வருது போகுது சுற்றுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு மாறும். இது ரெகுலராக பார்த்துட்டா மைண்டு மாற ஆரம்பிச்சது. மாறவே கூடாது. அப்போ எப்படி 1 கோடி வரும்? பெருசு பெருசாக இது எப்படி நடக்கும்? நீ எதை நோக்கி பயணிக்கிறப்போ பணத்துக்காக நான் மாறிட்டே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மாறக்கூடாது. அதான் பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குணம், எண்ணம், சிந்தை இதெல்லாம் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது எப்பவும் போல் தேவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. நான் எப்பவுமே சொல்லுவது, 2வது இது வரவே வராது. நீ அதிகமாக ஆண்டவர் மேலே அந்த மண்டையை செலுத்தணும். சோத்திரம். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் போராடணும். இதெல்லாம் போராட்டம் வேணும். இதெல்லாம் தான் வெற்றி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிறிஸ்துவுக்குள் உண்டான, இதெல்லாம் தான் வெற்றி வாழ்க்கைங்க. இதெல்லாம் நீ ஜெயிச்சிட்டினா உன்னை நம்பி 1 கோடி என்ன, உன்னை நம்பி 100 கோடி இருந்தாலும் நீ அதை பெருசாக நினைக்க மாட்டேன். என் ஆத்தும மீட்பு தான் பெருசு, என் ஆத்தும மீட்பு தான் பெருசுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். 100 கோடி இருக்கட்டும். சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளோ பேர் பரிசுத்தவான்லாம் அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே. 100 கோடி 200 கோடிக்கெல்லாம் சர்ச்சு கட்டிட்டு இல்லையா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லாமல் ₹1 இல்லாமல் வந்துட்டு 100 கோடிக்கு மேலே 200 கோடிக்கெல்லாம் சர்ச்சை கட்டிட்டு எத்தனையோ கோடிகள் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் பெருசாக ஆத்தும மீட்பை பெருசாக நினச்சி ஓடிட்டு போயிட்டே இருந்துட்டாங்களே. அதெல்லாம் பெருமை பாராட்டல. கடைசி வரைக்கும் சாதாரணமாக இருந்துட்டு வாழ்ந்துட்டு ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டவங்க எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனையோ விசுவாசிகளும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாம் தெளிவுடையவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அப்போ தான் ஜனங்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்துக்கு போகாதபடி பரலோகத்தை தேடி கூட்டம் கூட்டமாக தேவராஜ்யத்தை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இந்த நோக்கத்தோடு சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த நோக்கத்தோடு வாக்கிங் ப்ரேயர் போங்க. இந்த நோக்கத்தோடு புது மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. புது மக்கள் சபைக்கு வராங்கன்னா இந்த நோக்கத்தோடு பாருங்க. நம்ம பரலோக ராஜ்யத்தில் 200 ஆள் சேர்க்கப்பட்டதுன்ற மகிழ்ச்சி வரும். அங்கே அப்படி தானே வருது. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டானது ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்? இங்கே ஒரு ஆத்துமா வந்தா அப்பா பரலோகத்தில் ஒரு ஆள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கப்பா, நம்ம என்னோடு கூட இன்னொரு ஆத்துமாவும் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம எப்போவுமே இன்னொருத்தரை சேர்க்கும் போது அப்படி தான் சொல்லணும். ஒரு ஆத்துமா வந்துச்சுன்னா என்னோடு கூட பரலோகத்துக்கு இன்னொரு ஆள். அப்படின்னா என்னது? நீ நிச்சயமாக இருக்கிற பரலோகத்துக்கு நான் போயிடுவேன். விளங்குதாமா சிஸ்டர்? சொல்கிறது புரியுதாங்க? இன்னும் மந்திரி சுட்ட மாதிரியே தான் உட்காந்துருக்குறீங்க. ரைஸ் லாட்சில் பேர் இப்படி தான் உட்காந்துருக்கு. ஏன்னு தெரியல. ரைஸ் எல்லாம்
ஹலோ, எப்பவுமே என்ன செய்யணும்? நம்மளோட ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படா இந்த இன்னொரு குடும்பம் வந்துருச்சுன்னா என்னோட இன்னொரு குடும்பம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னா நானும் பரலோகத்துக்கு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேங்க. அது மகிமையான வாழ்க்கை. அந்த மீட்பு தான் பெருசு. ஆத்தும மீட்பு அருமையானது. சரி, அப்படி ஜெபம் பண்ணுவோம். நம்ம கொடுத்த அந்த மீட்புக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் அநேகரை தேவன் இப்படிப்பட்ட மீட்பை தரும்படியாக அப்படி எழும்பி நின்று இந்த பகுதி